ஈரோடு நித்யா சமையலில் இன்றைக்கி சேனக்கிழங்கு பொரியல் பார்க்கலாம். இது நம்ம ஃபஸ்ட்டே ஒரு கிரேவி மாதிரி பார்த்துருக்குறோம். அதை பார்த்துட்டு இதையும் பாருங்கள். எது பிடிச்சிருக்குதோ அதை செய்யுங்க. சேனக்கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதை தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. அது நல்லா வேகட்டும். ஒரு சிலருக்கு பாதி வெந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி மக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா வேக விட்டுக்கோங்க. அரிஞ்சு ஒரு 2 டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் வேக வைங்க. நல்லா வேக வச்சுக்கோங்க. சல்லடையில் வடிச்சிருங்க. வடித்து அந்த தண்ணி நல்லா வடிச்சிடணும். இப்போ நம்ம ஒரே ஒரு இது சேர்த்த போகிறோம். என்ன அப்படின்னா பூண்டு, ஜீரக மிளகு இதை மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ மசாலாவெல்லாம் அரைச்சி போட்டோம். அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கிற சேனக்கிழங்கு, பூண்டு, ஜீரக மிளகு அரைச்சி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் இது மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பு தர போகிறோம். தாளிப்பு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியும்போது பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு கொஞ்சம் தாராளமாக சேர்த்திக்கோங்க. நான் இது ஸ்நாக்ஸ் ஐட்டமாக பண்ணினேன். நம்ம சாப்பாட்டுக்கும் செஞ்சுக்கலாம். ஆனால் இது தனியாக சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது ஸ்நாக்ஸாக தான் செஞ்சேன். ஈவினிங் ஸ்நாக்ஸு பயிறு வேக வைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி வேக வச்சு கொடுத்திங்கன்னா குட்டீஸ் நல்லா சாப்பிடுவாங்க. கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு நல்லா தாராளமாக சேர்த்திக்கோங்க. பூண்டு, ஜீரக மிளகு அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை சேர்த்திட்டு வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. நம்ம வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்திருக்கிறோம். அதனால் பார்த்துட்டு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போதைக்கு தாளிப்பு மட்டும் கொடுங்க. நல்லா வெங்காயம் வணங்கட்டும். வெயிட் பண்ணுங்கள். மிளகாய்த்தூள் இது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா சேர்த்துங்க. நம்ம ஆல்ரெடி மிளகாய் சேர்த்திருக்கிறோம். அரைச்சி போட்டதில் மிளகு சேர்த்திருக்கிறோம். அதனால் நீங்கள் பார்த்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துங்க. நான் லைட்டாக தான் சேர்த்திருக்கிறேன். ஏன்னா இது தனியாக சாப்பிடும்போது உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வரும். உப்பு லைட்டாக சேர்த்திக்கோங்க. தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காயை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவெல்லாம் அந்த தேங்காயில் நல்லா இறங்கட்டும். நீங்கள் காயை போட்டுட்டு தேங்காய் போட்டிங்க அப்படின்னா அது அந்த ஃப்ளேவர் இறங்காது, மசாலா ஃப்ளேவர் இறங்காது. அதனால் நீங்கள் தேங்காய் பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் சேனக்கிழங்க போடுங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நீங்கள் சேனக்கிழங்கு அதிகமாக வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லியும் குழம்பா வைக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி செஞ்சு ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் தட்டு காலியாயிரும்.
சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு. பட் அது கட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். கட் பண்ணி தர சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேலை ஈஸி தான். உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் உப்பு சேர்த்திக்கிட்டேன். நீங்களும் சேர்த்திக்கோங்க. நம்ம வேக வைக்கும் போதே சேர்த்திருக்கிறோம், அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். நீங்கள் இது மட்டும் நல்லா கழுவிட்டு வேக வைங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி மக்கியும்னு சொல்லுவாங்க, தொண்டையில் வந்து கரகரப்பாக இருக்கும். அதனால் ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு வேக வைங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, செஞ்சு பாருங்கள். இதில் வந்து இந்த பூண்டு ஜீரக மிளகு அரைச்சி ஊற்றுறது மட்டும்தான் வேலை. மற்றபடி பழைய வீடியோவை பார்த்துட்டு இதையும் செஞ்சு பாருங்கள்.